ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் பச்சைப்பயிறு சொரக்காய் கூட்டு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த பச்சைப்பயிறு சொரக்காய் கூட்டு வந்து நீங்கள் சாதத்தோடவும் சப்பாத்திக்கும் செடிஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல சத்தான பச்சைப்பயிறு சொரக்காய் கூட்டு ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் தேவையான பொருட்களை வச்சு எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லே கட் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். பச்சைப்பயிறு சொரக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு நான் 1 கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேங்க. அதாவது 100 கிராம் அளவு. குக்கரில் நான் பச்சைப்பயிரை ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ குக்கரில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு, 2 கப்பு, இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 4 விசில் வந்தது, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். பாருங்கள், கடாய் சூடாகிடுச்சு. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுமே இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். பாருங்கள், ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட ஒரு வரமிளகா, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகாயும் வரமிளகாயும் வதங்கிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டது நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டாங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா பச்சை மிளகா வரமிளகா நான் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா பொடிகளை போடும்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், மசாலா பொடி போட்டு நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு சொரக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் நீக்கி. அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இதை கூட மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. இப்போது இதில் நம்ம சொரக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப் தண்ணி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருந்தோம். இப்போ சொரக்காயில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், 5 நிமிஷமாக ஹை ஃப்ளேம்லேயே நான் சொரக்காய் நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பச்சைப்பயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. பார்த்திங்கன்னா இப்போ பச்சைப்பயிரோட சொரக்காய் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்க பாருங்கள். பச்சைப்பயிறு சொரக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
நல்ல சத்தான பச்சைப்பயிறு சொரக்காய் கூட்டு ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் பண்ணிட்டோம். இது வந்து சாதத்தோடவும் சப்பாத்திக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சைப்பயிறு இருந்தால் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.